சித்ரா பௌர்ணமி என்றாலே மிக முக்கியமான ஒரு நாளாக, குறிப்பாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவன் பக்தர்களுக்கு ஒரு பிரதான நாளாக கருதக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இன்றைய தினத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏராளமான பக்தர்கள் கிரிவலத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறாங்க. பல மணி நேரம் காத்திருந்து இங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசலாம். நிறைய மொழி சார்ந்தவங்களும் இங்க வர்றாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வரீங்க? ஈரோடு பவானி. எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? 2 மணி நேரமா காத்திருக்கோம். இப்பதான் ஓப்பன் பிளேஸ் விட்டாங்க, கொஞ்சம் டக்குன்னு விட்டாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சார். வெளியே இருந்து வரது மொத்தம் 3.5 மணி நேரம் ஆச்சு சார். உள்ள வர்றதுக்கு 3.5 மணி நேரம் ஆச்சு. ப்ளஸ் அதில் ஒரு 5 மணி நேரம் தரிசனமே ஆயிடுச்சு சார். பரவாயில்ல, இப்படி வரைக்கும் திறந்து விட்டுருக்காங்க சார். பரவாயில்ல. நான் சென்னையிலேருந்து வரோமா. எவ்வளவு முக்கியம் இந்த கிரிவலம்? எவ்வளவு முக்கியம்? நான் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? வேற லெவலா இருக்கு. பார்த்தோம். அதாவது தொடர்ச்சியாக ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து திருவண்ணாமலையார் அவர்களுடைய 12 பௌர்ணமிக்கும் இந்த கிரிவலம் அப்படிங்கிறது நடந்தாலும் கூட, குறிப்பாக தீபத்தின் பொழுது நடைபெறக்கூடிய அந்த கிரிவலத்திற்கும், அதே போல இன்று நடைபெறக்கூடிய இந்த முக்கியமான சித்ரா பௌர்ணமியினுடைய இந்த கிரிவலத்திற்கும் தொடர்ந்து வந்து பொதுமக்கள், ஏராளமான சிவபக்தர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்ட நெரிசல்ல இங்க வந்து 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து காவல்துறையினர் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவர் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, அண்ணாமலையார் கோவில்ல என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, பக்தர்களுடைய அந்த அவங்களுடைய வருகைக்கேற்ப இங்க வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கோயில் வளாகத்துக்குள்ளே பார்க்கலாம். குறிப்பா எல்லா இடத்துலயும் வந்து அந்த வரிசையா செல்வதற்கான இந்த ஏற்பாடுகளை முழுக்க செஞ்சிருக்கிறாங்க. நிழல் மேடை அப்படிங்கிறது முழுக்க இந்த இடத்துல செய்யப்பட்டு, குறிப்பா நடந்து செல்லக்கூடிய மக்களுக்கும் வந்து இங்க, ஏன்னா கடுமையான வெயில் இருக்கனால திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல உச்சபட்ச வெயில் அப்படிங்கிறது இருக்கு. எனவே இந்த இடத்துல தண்ணீர் தெளித்து இந்த இடங்கள்லாம் வந்து ஈரப்பதத்தோட வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பக்தர்களும் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்க மாதிரி இல்ல, உள்ள வந்த பிறகு எவ்வளவு வேகமா வந்து வெளியே அனுப்ப முடியுமோ அதுக்கேற்றவரை காவல்துறையினர் அதற்கான ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகமும் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா நீங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீர்மோர் வந்து தொடர்ந்து வந்து வழங்கப்பட்டே வருது. ஏன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் கடந்து இந்த பகுதிக்கு வந்து வர்றாங்க. வர்ற அவங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கக்கூடியவங்களுக்கு, தாகமா இருக்கக்கூடியவங்களுக்கு நீரும் மோரும் வந்து தொடர்ந்து வந்து வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லாரியிலேயே வந்து மோர் கொண்டு வந்துட்டு இங்க வந்து மோர் வந்து கொடுக்கறத பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்கலாம். அக்கா வணக்கம். எவ்வளவு மோர் வந்து எவ்வளவு இருக்கு, டிஸ்ட்ரிபியூட் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 1000-2000 பேர் கிட்ட பண்ணிருப்பாங்க. மார்னிங்ல இருந்து ஆரம்பிச்சு நேத்திக்கும் கொடுத்தாங்க. நேத்தில இருந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மார்னிங் ஒரு 8 o'clockல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது இலவசமா தரீங்களா? எவ்வளவு கேட்டாலும் கிடைக்குமா? இலவசம் எவ்வளவு வேணாலும் கேட்டா, ஆனா வேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது. ஆமா, எல்லாருக்குமே இலவசம் தாங்க. ஹைஜீனிக்கா நல்லா இதை கிளீன் பண்ணிட்டு, அங்க கிளீன் பண்ணிட்டு இங்க புது டம்ளர்ல தான் இங்க கொடுக்குறோம். ஆமா, எல்லாம் வாஷ் ஆகுதுங்க. அங்க போய் அப்படி போய் வாஷ் ஆயிட்டு இப்படி புதுசா வந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஓகே ஓகே. இது வந்து ஃப்ரீசரா, கூலிங்காக? அதுல இருக்கு பாருங்க. அந்த இதுல சில்லு இருக்கு, அதுல கூலிங் இருக்கு. இதுல ஃபில் பண்ணிட்டு இதுல இருந்து நாங்க எல்லாத்தையும். சோ தொடர்ச்சியா வந்து இந்த இடத்துல நாமளும் ஒரு மோர் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப கூலிங்கா இருக்கு. ஏன்னா கடுமையான வெயில் இருக்கக்கூடிய நிலையில வந்து மோர் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்டா இருக்கும். சோ வந்து இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. நம்மளும் வந்து இந்த மோர் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா கடுமையான வெயில், அதே மாதிரி நீண்ட தூரம் அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சோர்வா இருக்கக்கூடிய நிலையில இந்த நீர்மோர் அப்படிங்கிறது இன்னும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இந்த சாமி தரிசனம் செய்வதற்கு உகந்ததா இருக்குன்னு பார்க்கிறோம். தொடர்ந்து வந்து மக்கள் கிட்ட கேட்போம், அவங்க எப்படி வந்து ஃபீல் பண்றாங்க, இந்த கோயில்ல எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ச்சியா கேட்கலாம். குறிப்பா இந்த கிரிவலத்தை வந்து கடந்து வந்திருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசலாம். அக்கா வணக்கம். எவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க அப்படியே சொல்லுங்க. நாங்க ஒரு 3
3 மணி நேரம். ஓகே. 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருக்கு. எத்தனை முறை வந்திருக்கீங்க? இது எத்தனை நாங்க வட்ட மாசம் வந்துட்டு மாசம் வந்துருக்கீங்களா? ஓகே. இவ்வளவு தூரம் நடந்து வர்றது எப்படி இருக்கு? எங்களுக்கு கடம்பூர் பக்கம் அங்க இருந்தே நாங்க இங்க வரோம். அங்க இருந்து வரீங்க? அங்க இருந்து நடந்து வரீங்க? ஓகே. கிரிவலம் சுத்திட்டு இல்ல இந்த 14 கிலோமீட்டர் ஈஸியா இருக்கா? பழகிடுச்சு. ஓகே. மாசம் வந்துருவோம் நாங்க. ஓகே. இந்த நீர்மோர்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு இந்த தடவை. இத்தனை தடவையாவது ரொம்ப வரிசையில் இன்னைக்கு அவ்வளவா இல்ல, நல்லா இருக்கு. நல்லா டக்கு டக்குன்னு போற மாதிரி இருக்கு. ஓகே. நீங்க சொல்லுங்க. நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நல்லா இருக்கு. நல்ல கிரிவலம் சுத்தணும்னு இருக்கோம். தொடர்ந்து பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் வந்து காத்திருந்து வர்றாங்க. அம்மா சொல்லுங்க, கிரிவலம் எவ்வளவு முக்கியம், சிவன் தரிசனம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ரெண்டுமே முக்கியம். நீங்க இப்படி கேட்டா எப்படி சொல்ல முடியும்? இல்ல ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்னா எந்த கண்ணு சொல்ல, கிரிவலம் முக்கியம். தரிசனம் பாக்குறது, சிவனை பாக்குறது, அதுல ரொம்ப பெரிய தரிசனம் தான் அதுதான் முக்கியம்ப்பா. நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? நான் 2004 நான் வந்த ஃபர்ஸ்ட். இதே 2024 சித்ரா பௌர்ணமிக்கு நான் வரேங்க. நான் சாமிகிட்ட வேண்டது கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ஒரு இது வந்து நம்ம தெரிஞ்சு பண்ணணும், வேற எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அண்ணாமலையார் நம்பி வந்து கைவிட மாட்டார் అన్నామలయాர் எப்பவுமே. నేను తిరుపతి నుంచి వచ్చాను. గత 20 సంవత్సరాలకు వస్తున్నాను. ఫస్ట్ దర్శనం చేసుకొని మళ్ళీ గిరి ప్రదర్శన చేసుకొని వెళ్తున్నాను. సవ్యంగా ఉన్నది. మా ఫ్యామిలీ అంతా బాగానే ఉన్నారు. లక్షణం చదువుకున్నారు, బాగా జాబులకి టచ్చింగ్లో కూడా ఆ భగవంతుడు చల్లగా చూస్తున్నాడు. ఇదే ఓం నమ శివాయ. ஓம் நம சிவாய. ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கு சார். வந்தது மாதிரி திருப்தியா இருக்கு சாமி. சிவனோட அருள் நல்லா இருக்கும் சாமி. கிடைக்கும். ఓం నమ శివాయ. ఆ స్వామి అందరికి మంచిగా చేస్తున్నాడు. చాలా మంది వస్తున్నారు, ప్రతి నెల వస్తున్నారు, మంచిగా చేస్తున్నారు. ఓకే, అంతా పర్వాలేదు, బాగుంది. దేవుడు ఏది తలుచుకుంటే అది ఇస్తా ఉన్నాడు. ఓకే, మంచిగా ఉంది. ఓం నమ శివాయ. దేవుడు అందరికీ మంచి చేస్తున్నాడు. ఈ దినదినాభివృద్ధి తోటి వృద్ధి చెందుతున్నది. ఈ మన యొక్క హిందూ సాంప్రదాయంలో సనాతన ధర్మం గురించి బాగా జరుగుతుంది. அதாவது ஏராளமான மொழி பேசக்கூடியவங்க, குறிப்பா வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, தெலுங்குல பேசுறவங்க, அதே போல கன்னடம் பேசுறவங்க, கர்நாடகா சேர்ந்தவங்க எல்லாம் இந்த பகுதியில் ஏராளமானவங்களை பார்க்க முடியுது. குறிப்பா வந்து நம்ம அந்த கிரிவலத்தினுடைய இந்த பாதை முழுக்க பாத்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து தீவிரமான இந்த கண்காணிப்புல இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து கோயில் சுற்றிலும் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா இங்க வரக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா அந்த கிரிவலத்தை முடிச்சுட்டு நேரா வந்து உள்ள அப்படியே கோயிலை பார்ப்பதற்காக வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து மிகுந்த அந்த கடவுள் பக்தியோட வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து வந்து பக்தர்களுக்கு அந்த கீழே தவறி விழுந்துடாம இருக்கிறதுக்கும் பல ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதே போல வந்து கோயிலை பொறுத்தளவிற்கு கோயிலை சுற்றிலும் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் வந்து அவங்க தங்களுடைய அந்த கிரிவல பாதை வந்து பயணிக்கணும். குறிப்பா இந்த ஸ்தலத்தை பொறுத்தளவிற்கு இது ஒரு அக்னி ஸ்தலம் சொல்றாங்க. குறிப்பாக நம்மளுடைய திருவண்ணாமலையை பொறுத்தளவிற்கு சிவனுக்கு மிக பிரதானமான ஒரு இடமாக லட்சத்தீவு நாட்கள்ல அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதற்கு பிறகு கிரிவலத்திற்கு கிட்டத்தட்ட இந்த நாள்ல மட்டும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த ரன்னிங் ஃப்ளோல வந்துட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து காவல்துறையினர் கட்டுப்படுத்திட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏராளமான பக்தர்கள் பல்வேறு வழிகளில் வந்துட்டே இருக்கனால கியூல வந்து கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்படுது. அதனையும் வந்து காவல்துறையினர் தொடர்ச்சியாக கட்டுப்படுத்திட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏன்னா வரிசையில் போனாதான் அங்க சாமி தரிசனத்துக்கு போகும்போது அந்த சாமியை சரியா பார்க்க முடியும். இவங்க நீங்க சொல்லுங்க, எந்த ஊர்? பெங்களூர். பெங்களூர். ஓகே. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும். சொல்லுங்க, எப்படி இருக்கு சாமி தரிசனம்? இந்த வாட்டி பரவாயில்ல சார். ஸோ போலீஸ் எல்லாம் நல்லா மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. க்ரௌட் இருக்கு, பட் பரவாயில்ல, நல்லா போயிட்டு டைமிங் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஃபெசிலிட்டி. நான் 3வது டைம். அதாவது வந்த பக்தர்கள்லாம் திரும்ப திரும்ப வரக்கூடிய வகையில அண்ணாமலையார் அவர்களுடைய அந்த வேண்டுதல்கள் பல வகையில அங்க வந்து நிறைவேறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இங்கே இன்னும் கூடுதலான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக முழுக்க முழுக்க ஒரு 250 சிசிடிவி கேமராக்கள் வந்து போடப்பட்டிருக்கு. 2500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள், 6 ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாமே இன்னைக்கு திருவண்ணாமலையை நோக்கி வந்து இருக்கிறத பாக்குறோம். அக்கா சொல்லுங்க, எவ்வளவு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ஏற்பாடுலாம் நல்லா இருக்கு, நல்லா பாக்குறாங்க. எவ்வளவு முக்கியம் சிவன் தரிசனம் நினைக்கிறேன்? ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப பெருசு இது. நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நாங்க இவ்வளவு ஜனம் நாங்க பார்த்தது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறது. இவ்வளவு ஜனத்தையும் 14 கிலோமீட்டரும் இடைவிடாம கூட்டாங்க. 14 கிலோமீட்டரும் தொடர்ந்து கூட்டமா
நல்ல கூட்டம். ஓகே ஓகே. அதாவது கோவிலை வந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பக்தர்கள் சுற்றி வந்த பிறகு கோவிலுக்குள்ள வருவதற்கான அந்த பகுதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சாலை முழுக்க முழுக்க நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கு, குடிநீர் வசதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதே போல ஃபுட்டு வந்து 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அன்னதான கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து விரதம் இருந்து வரக்கூடியவங்கள நிறைய பேர் பசி அருந்துவதற்கு அவங்களுக்கு வந்து ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கோயிலுக்குள்ள வந்த பிறகும் குடிநீர் கிடைக்குது, அதே போல நிறைய நீர்மோர் கிடைக்குதாம சொல்லுங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. மோரும் கிடைக்குது, தண்ணியும் கிடைக்குது. சாமி பாத்துறீங்களா, பார்க்க போறீங்களா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? நான் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஆச்சு. ஆமா. கிரிவலம் முடிச்சுட்டு வரீங்க? இல்ல நேரடியா சாமி பார்க்க வரேன். சொல்லுங்க. தமிழா? தமிழ் தாங்க. சொல்லுங்க, எவ்வளவு தூரமா பயணிச்சிருந்தீங்க? நாங்கள் ஒரு 7 மணி நேரம் டிராவல் வந்திருக்கோம். அப்புறம் 2 மணி நேரம் லைன் ஆச்சு வர்றதுக்கு. 7 மணி நேரம் டிராவல் வந்திருக்கோம். சரி. ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நம்ம அந்த ராஜகோபுரத்தில் ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, வெளிப்புறத்தில் வந்து எவ்வளோ பக்தர்கள் காத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த கிரிவலத்தை பொறுத்தளவிற்கு ஆரம்ப காலகட்டத்தில் பெருமளவில் மக்கள் வர தொடங்கினாலும் இப்பொழுது வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா தற்போது இங்கே நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் 10 லட்சம் அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட இப்போ 20 லட்சம் அப்படியே 2 மடங்கு அளவுக்கு கூட்டம் வந்து அதிகரிச்சிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்றார்வாறு தற்போது கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி இங்கே வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இங்கே மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கான அந்த ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறாங்க. சொல்லுங்க. முடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல, இப்பதான் கிரிவலம் முடிச்சிட்டோம். இப்பதான் சாமி தரிசனத்துக்கு போயின்னு இருக்கோம். நாங்க சாயங்காலம் நைட்டுல இருந்தே நாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உள்ள வந்து 2 மணி நேரம் ஆகுது. இந்த வெயிலுக்கு இப்பதான் தரிசனம் ஆகுது. எப்படியோ கஷ்டமோ என்னவோ சாமி தரிசனம் பார்க்கணும், அதுதான் எங்களோட. சொல்லுங்கம்மா, குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்களா, எப்படி இருக்கு? 8 மணிக்கு லைன் நின்னுதுங்க, இப்பதான் வந்திருக்கோம். இருந்தாலும் சாமி பார்க்கணும், அதனால வந்திருக்கோம் சாமி கிட்ட. 8 மணிக்கு தான் வந்தாங்க நாங்களும் சாமி பார்க்கணும். பரவாயில்லைங்க சார், 8 மணி நேரம் கழிச்சு வரோம். சாமியை பார்க்கல, நல்லபடியா பார்த்துட்டு அதே சந்தோஷம். இல்லை மாதம் வரும் சார், கரெக்டாக இருக்கு. இந்த வர வரைக்கும் கரெக்டாக நின்று கரெக்டாக அனுப்புறோம். இந்த மாதம் பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. தொடர்ந்து பக்தர்களுடைய கருத்தை கேட்க முடிகிறது. எல்லாருமே வந்து கோயில் நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் இந்த ஏற்பாடுகளுக்காக மகிழ்ச்சியா வந்து வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கடந்த முறைகளில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் சிரமங்களை சந்திச்சதாகவும், ஆனால் இப்பொழுது வந்து இன்றைய தினத்தில் அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லை, நல்ல பாதுகாப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட இன்று மாலை தான் வந்து இந்த கூட்டம் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காம திருவண்ணாமலையினுடைய இந்த கிரிவலத்திற்கு பயணத்தை மேற்கொள்வாங்க. ஸோ அந்த வகையில் தற்போது இந்த கிரிவல பயணத்தினுடைய அந்த தொடக்கமா இன்று மாலை தான் பெரிய அளவில் கூட்டம் அப்படிங்கிறது தொடங்கும். ஏன்னா இந்த கிரிவலத்தை பொறுத்தளவிற்கு இன்று அதிகாலை இந்த குறிப்பா சித்ரா பௌர்ணமி அந்த சந்திரனுடைய தொடக்கம் அப்படிங்கிறது முழு நிலவாக தொடங்குகிறது. அதுல இருந்தா இந்த கிரிவலத்தினுடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கணும்னு சொல்றாங்க. அதே போல நாளை அதிகாலை 24 அதிகாலை வந்து இது வந்து நிறைவு செய்வாங்க 5:40 அந்த மணி அளவுல. ஸோ அவ்வளவு நேரம் வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பக்தர்கள் தொடர்ந்து வர்றாங்க. குறிப்பா இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல காவல்துறையினர் வந்து என்ன பண்றாங்கன்னா வாகனங்களை உள்ள அனுமதிக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து நடந்து வர்றதுனால வாகனம் வந்தா ரொம்ப பெரிய இடையூறு ஏற்படும் அப்படின்றதுனால வாகனங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 கிலோமீட்டருக்கு பிறகுதான் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு வரக்கூடியவங்க எல்லாமே இந்த சுற்று வட்டார பாதையில முழுக்க நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி காவல்துறை வாகனங்கள், ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.